Hi students, welcome to our channel. Today we learn 7th standard term 1st science unit 3 matter around us lesson பத்தி நம்ம இன்னைக்கு டீடைலா பார்க்கலாம். ஓகேமா, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, மேட்டர்னா என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேட்டர் அப்படிங்கிறது என்னதுன்னா, we know that everything that occupies space and has mass is called என்னது, மேட்டர். ஓகேவா, ஒரு பொருள் வந்து நம்ம காணக்கூடிய எல்லா பொருள்களும் என்ன எதனால ஆனது, மேட்டர்னால தான் ஆனது. ஓகேவா, அது வந்து அதுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, அது வந்து எதை ஆக்குப்பை பண்ணும், ஸ்பேஸ். அங்கே இருக்கிற ஸ்பேஸ் எல்லாம் என்ன பண்ணணும், ஆக்குப்பை பண்ணும். அதுக்கு என்ன இருக்கும், மாஸ் வந்து இருக்கும். அதை தான் என்னன்னு சொல்கிறோம், மேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். டு யூ நோ வாட் இஸ் மேட்டர் இஸ் கம்போஸ்ட் ஆஃப்? மேட்டர் வந்து எதனால் ஆனது, எது கம்போஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியுமா, we have studied earlier that matter is composed of tiny little particles. நம்ம ஆல்ரெடி ஏர்லியர் கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம், ஏர்லியர் கிளாஸில் நம்ம படிச்சிருக்கோம். என்னது மேட்டர் அப்படிங்கிறது என்னதுன்னா, ஒரு டைனி லிட்டில் பார்ட்டிகல்ஸ்னால தான் ஆனது. இது வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா, நம்ம வந்து கண்ணில் பார்க்க முடியாது, விச் கேனாட் பி சீன் வித் நேக்கட் ஐ. ஓகேவா, தட் பார்ட்டிகிள், அந்த பார்ட்டிகல்ஸ் தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா, தட் பார்ட்டிகிள் இஸ் கால்டு ஆட்டம். அந்த ஸ்மாலஸ்ட் அந்த லிட்டில் பார்ட்டிகல்ஸ் இருக்கலாம், அந்த டைனி லிட்டில் பார்ட்டிகல்ஸ் தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஆட்டம் அப்படின்னு சொல்கிறோம். மிகச்சிறிய துகள்கள். ஓகேவா, tiny little particles தான் என்னது, ஆட்டம். In this lesson we will study about atoms, molecules, elements, compounds, chemical formula and atomicity பற்றி இந்த lessons நம்ம பார்க்கலாம். First we learn atoms. ஓகேவா, ஆட்டம்ஸ் அப்படிங்கிறது என்னது, அணுக்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோமா இல்லையா. எஸ், அணு. ஆட்டம்ஸ்னு என்னதுமா, அணு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா, கிராஃபைட் லீட் யூஸ்டு இன் பென்சில் இஸ் மேடப் ஆஃப் ஆன் எலமெண்ட் கால்டு கார்பன். நம்ம வந்து பென்சில் யூஸ் பண்ணுறோம். பென்சிலில் அந்த எண்டில் என்ன இருக்குது, அந்த எண்டில் இருக்கிறது என்ன, எதுனாலானது, கிராஃபைட்னாலானது. அந்த லீடு பார்த்தோம் அப்படின்னா முனைப்பகுதி எதுனாலானதுன்னா கிராஃபைட். அதில் இருக்கிற எலமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கார்பன். ஓகேவா, அதை நம்ம என்ன பண்ண முடியும்னா, வி கேன் பிரேக் கிராஃபைட். என்ன பண்ண முடியும், பிரேக் பண்ண முடியும். எப்படி, இன்ட்டு ஸ்மாலர் அண்ட் ஸ்மாலர் பீசஸாக நம்மளால் என்ன பண்ண முடியும், பிரேக் பண்ண முடியுமா, முடியாதா, முடியும். இஃப் யூ ஹேவ் எ ஃபைனர் நைஃப்னா என்ன, நல்ல கத்தி. ஓகேவா, நல்ல கத்தி வச்சு, மிகச்சிறந்த நைஃபு, அந்த கத்தியை வச்சு நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா we can break it even ஸ்மாலராக என்ன பண்ணோம், ஸ்மாலராக சின்னதாக ஈவனாக என்ன பண்ண முடியும், நம்மளால் கட் பண்ண முடியும். ஓகேவா, இஃப் we keep cutting with unscald graphite to smaller and smaller particle, we will reach a point where we get the smallest constituent of graphite, carbon atom. If we break the carbon atom apart, the properties of carbon are exhibited. இதுலேருந்து என்ன சொல்கிறோம், இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்மாலஸ்ட் அந்த இதை என்ன பண்ணுறோம், சின்னதாக கட் பண்ணிட்டு போயிட்டே இருந்தாலும், அது பிரேக் பண்ணிகிட்டு இருந்தாலும் ஓரளவுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கார்பனோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து என்னதுன்னா எக்ஸிபிட் ஆகாது. அதோட கார்பனோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்காது. உடையிறப்ப அதோட துகள்கள் வந்து அந்த ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் இருக்கலாமா, அதில் இருந்து என்னது, அந்த கார்பனோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அது வந்து எக்ஸிபிட் பண்ணுது, வெளிப்படுத்தாது. ஓகேவா, த ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் ஆன் எலமெண்ட் என்னன்னு சொல்கிறோம், the exhibits the properties that element is called atom அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஸ்மாலஸ்ட்டு பார்ட்டிகிள்ஸ் சொல்கிறோம்ல, அதை தான் என்னன்னு சொல்கிறோம், ஆட்டம். அந்த எலமெண்ட்டோட ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் தான் என்ன சொல்கிறோம்னா ஆட்டம் சொல்கிறோம். ஆல் த மேட்டர் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் டைனி பார்ட்டிகிள்ஸ் கால்டு ஆட்டம். அந்த எல்லா மேட்டரில் இருக்கிற அந்த டைனி பார்ட்டிகிள்ஸ்லாம் கம்போஸ் ஆகிருக்கும்லம்மா, அந்த டைனி பார்ட்டிகிள்ஸ் தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஆட்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, ஓகே. வாட்டர், ரைஸ் அண்ட் எவ்ரிதிங் வி சி அரௌண்ட், நம்மளை சுற்றி இருக்கிற பார்க்கக்கூடிய வாட்டர், ரைஸ் அண்ட் எவ்ரிதிங் எல்லாமே நம்ம பார்க்கக்கூடிய எல்லாமே நம்ம சுற்றி இருக்கிற எல்லாமே எதனால் ஆனது, மேடப் ஆஃப் ஆட்டம்ஸ்னால தான் ஆனது. ஓகேவா, அணுக்களால் ஆனது. ஆனால் ஆட்டம் இஸ் த பேசிக் யூனிட் ஆஃப் எ மேட்டர். ஆட்டம் அப்படிங்கிறது என்னதுன்னா பேசிக் யூனிட் ஆஃப் எ மேட்டர். மேட்டரோட பேசிக் யூனிட் தான் ஆட்டம். ஓகேவா, டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டமோட ஸ்ட்ரக்சர் இங்கே கொடுத்துருக்காங்க பாருமா, இதான ஸ்ட்ரக்சர். ஓகேவா, ஈவன் வித் த பெஸ்ட் ஆஃப் ஆப்டிக்கல் மைக்ரோஸ்கோப் வி கேனாட் சி ஆட்டம்ஸ். என்னது, நம்ம ஆப்டிக்கல் மைக்ரோஸ்கோப் மூலமாக என்ன பண்ண முடியாது, ஆட்டம்ஸை பார்க்க முடியாது. அது வந்து என்னது, வெரி லிட்டில் பார்ட்டிகிள்ஸ். எஸ் ஆர் நோ? எஸ். ஓகே. ஹவெவர் தேர் ஆர் அட்வான்ஸ்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தட் ஹெல்ப் அஸ் டு இமேஜின் த ஆட்டம்ஸ் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் எ மெட்டீரியல். ஒரு மெட்டீரியலோட சர்ஃபேஸ் பகுதியில் இருக்க அட்வான்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி என்ன பண்ணோம்னா இமேஜின் பண்ணி பார்க்க முடியும். ஹெல்ப் பண்ண இமேஜின் பண்ணி நம்ம ஆட்டம்ஸை பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இங்கே ஃபிகர் கொடுத்துருக்காங்கம்மா, சிலிக்கானோட ஃபிகர் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா ஆட்டம்ஸ் தெரியும். பாருமா, இங்கே இதாம்மா சர்ஃபேஸ் ஆஃப் சிலிக்கானோட சர்ஃபேஸ் பகுதி.
ஓகேவா? இது மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணலாம், இமேஜின் பண்ணி பார்க்க முடியும். சிலிக்கானோட சர்ஃபேஸ் பகுதியில் இந்த மாதிரி ஆட்டம்ஸ்லாம் இருக்குது, மேற்பகுதியில் சர்ஃபேஸ் பகுதியில் இருக்குது அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி இமேஜின் பண்ண பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, டூ யூ நோ, உங்களுக்கு தெரியுமா, த மோஸ்ட் abundant atom in the universe is the hydrogen atom. Nearly 74% of the atoms in the universe are hydrogen atoms. However, three most abundant atoms are the earth are iron, oxygen and silicon. என்னது நம்ம வேர்ல்டில் பார்த்தோம், யூனிவர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா முதன்மையாக இருக்கிறது என்னது, ஃபஸ்ட்டு அபுடண்ட்டாக இருக்கிறது பார்த்தோன்னா ஹைட்ரஜன் தான். அது வந்து எவ்வளோ இருக்குன்னா 74% ஹைட்ரஜன் ஆட்டம் வந்து இருக்குது யூனிவர்ஸில். எர்த்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அயன், ஆக்சிஜன், சிலிக்கான் இந்த மாதிரியும் நிறைய இம்பார்ட்டன்ஸாக வந்து 3 மோஸ்ட் அபுடண்ட் ஆட்டம்ஸ் வந்து இங்கே வந்து அபுடண்ட் ஆகிருக்கு. ஓகேவா? 3 மோஸ்ட் ஆட்டம்ஸ் வந்து இங்கே வந்து என்னது இருக்குது, எர்த்தில் வந்து இருக்குது. அயன், ஆக்சிஜன், சிலிக்கான்லாம் இருக்குதுமா. இதில் பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு விலன் மாலிகூல்ஸ். மாலிகூல்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்க்கலாம். மாலிகூல்ஸ்னால் என்னென்னு சொல்லுவோம், மூலக்கூறுகள்னு சொல்லுவோம். எஸ் ஆர் நோ? எஸ். இதில் பார்த்தோம் அப்படின்னா மாலிகூல்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, வென் ஆட்டம் கம்பைன்ஸ் வித் அனதர் ஆட்டம் அண்ட் ஃபார்ம்ஸ் எ காம்பவுண்ட் இட் இஸ் கால்ட் அஸ் மாலிகூல். ஒரு ஆட்டம்ஸ் வந்து என்னது அனதர் ஆட்டம் அல்லது என்னது அந்த அனதர் ஆட்டம் அணுக்கள் இருக்கலாம், அதோட இணைந்து கம்பைன் ஆகி ஃபார்ம் பண்ணுற ஒரு காம்பவுண்டு தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா மாலிக்யூல் அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் சொல்கிறாங்க, எ மாலிக்யூல் இஸ் மேடப் ஆஃப் 2 or more ஆட்டம்ஸ் கெமிக்கலி கம்பைன்ட் ஆகிருக்கும். எப்படி கம்பைன்ட் ஆகிருக்கும், 2 or more ஆட்டம்ஸ், 2 அல்லது என்னது அதற்கு மேற்பட்ட ஆட்டம்ஸ் வந்து கெமிக்கலி கம்பைன் ஆகிருக்கும், வேதி பிணைப்புகள். அதுதான் அது மூலமாக ஃபார்ம் பண்ணுறது தான் என்னன்னு சொல்கிறோம், மாலிக்யூல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஆக்சிஜன் கேஸ் வந்து இந்த ஏர், ஆக்சிஜன் கேஸ் ஏரில் இருக்குதா இல்லையா? எஸ், ஏரில் இருக்குது. இந்த ஆக்சிஜன் கேஸ் நம்ம என்னது நம்ம சுவாசிப்போம். எஸ் ஆர் நோ? வி பிரீத். இஸ் மேடப் ஆஃப் எதனால் ஆனது, 2 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ். அதில் என்ன இருக்குன்னா 2 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் வந்து கெமிக்கலி கம்பைன் ஆகிருக்கும். ஓகேவா? இங்கே கொடுத்துருக்காங்கம்மா ஆக்சிஜன், இதுதான் ஆக்சிஜன், O2 அப்படிங்கிறது ஆக்சிஜன் சொல்லுவோமா இல்லையா? எஸ். இதில் பார்த்தோம் அப்படின்னா ஓசோன். ஓசோனுக்கு வந்து என்ன இருக்குது, ஓசோன் இஸ் சப்ஸ்டன்ஸ் தட் இஸ் மேடப் ஆஃப் 3 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் கெமிக்கலி கம்பைன்டு. என்னது ஓசோனில் பார்த்தோம் அப்படின்னா ஓசோனுக்கு ஃபார்முலா என்ன, கெமிக்கல் ஃபார்முலா O3ன்னு சொல்லுவோம். இப்போ 3 ஆட்டம்ஸ், 3 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் வந்து ஓசோனில் இருக்குது, கெமிக்கலி கம்பைன் ஆகிருக்கும். ஓகேவா? இங்கே இருக்குது பாருமா, இதாம்மா ஓசோன் இருக்கா இல்லையா, ஆன் ஆட்டம் ஆஃப் ஆக்சிஜன் and 2 atoms of hydrogen combine to form a molecule of water H2O. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா H2O வாட்டர் சொல்கிறேன். இதில் பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்குது, ஆக்சிஜன் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, ஓ அப்படிங்கிறது என்னதுமா ஆக்சிஜன். இதில் 2 ஆட்டம்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்கும். ஓகேவா? இது வந்து கம்பைன் ஆகி என்ன பண்ணுதுன்னா வாட்டரை உருவாக்குது. வாட்டர் அப்படிங்கிற மாலிகுல்ஸ் வந்து உருவாகுது. ஒரு ஆக்சிஜன் 2 ஹைட்ரஜன் வந்து கெமிக்கலி கம்பைன் ஆகி என்ன பண்ணுது, வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து இங்கே ஃபார்ம் ஆகுது. இப்போ இதுதான் ஃபார்மேஷன் ஆஃப் வாட்டர் மாலிகுல்ஸ் சொல்லியிருக்காங்கம்மா. மாலிகுல்ஸ் ஆல்சோ எக்ஸிபிட் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் அண்ட் ஹேவ் இண்டிவிஜுவல் எக்ஸிஸ்டன்ஸ். மாலிகுல்ஸ் அப்படிங்கிறது அதோட ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர். அதில் பார்த்தோம் அப்படின்னா எ மாலிகுல் கேன் பி ஃபார்ம்டு பை த சேம் ஆர் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ். இது பார்த்தோம் அப்படின்னா இது வந்து எப்படி இருக்கும், ஆட்டம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மாலிகுல்ஸில் ஒரே வகையான அணுக்கள், சேம் ஆட்டம்ஸோ என்னது கம்பைன் ஆகிருக்கும், அல்லது என்னது டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ் வந்து கம்பைன் ஆகி என்ன பண்ணுன்னா மாலிகுல்ஸை ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? மாலிகுல்ஸ் கேன் பி கிளாசிஃபைடு. எப்படி கிளாசிஃபை பண்ணுறாங்க மாலிகுல்ஸை, எ மாலிகுல் விச் கண்டெய்ன்ஸ் ஒன்லி 1 ஆட்டம் ஒரு மாலிகுல்ஸில் ஒன்லி 1 ஆட்டம் இருந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா என்ன சொல்லுவோம், மோனோஅட்டாமிக் மாலிகுல். இனர்ட் கேசஸ். இனர்ட் கேசஸ் அப்படிங்கிறது என்னதுன்னா மந்த வாயுக்கள்னு சொல்லுவோம். ஒரே ஒரு ஆட்டம்ஸ் மட்டும்தான் இருக்கும் அந்த மாலிகுல்ஸில். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா எ மாலிகுல் விச் கண்டெய்ன்ஸ் 2 ஆட்டம்ஸ் இஸ் கால்டு. அது வந்து 2 ஆட்டம்ஸ் இருந்துச்சுன்னா அது டை அட்டாமிக் மாலிகுல்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து எக்ஸாம்பிளாக ஆக்சிஜன், நைட்ரிக் ஆக்சைடு, ஹைட்ரஜன் எக்ஸெட்ரா. நெக்ஸ்ட் பாருங்கம்மா, எ மாலிகுல் கண்டெய்னிங் 3 ஆட்டம்ஸ். 3 ஆட்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மாலிகுலில் அது ட்ரை அட்டாமிக் மாலிகுல்னு சொல்கிறோம். ஓசோன், சல்ஃபர் டை ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு எக்ஸெட்ரா. நெக்ஸ்ட்டு எ மாலிகுல் கண்டெய்ன் மோர் தென் 3, 3க்கு மேற்பட்ட, மோர் தென் 3 என்னது 3க்கு மேற்பட்ட, மோர் தென் 3 ஆட்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மாலிகுலில் அதை என்னன்னு சொல்கிறோம், பாலி அட்டாமிக் மாலிகுல்னு சொல்கிறோம். பாஸ்பேட், சல்ஃபர் இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிளாக சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கம்மா, we learn molecules of elements. we learn molecules of elements வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, a molecules of an element consist of என்னது fixed number of 1 types of atom chemically combined. fixed number of 1 types of atom என்னது chemically combine ஆகிருக்கும் அந்த எலமெண்ட்டில். ஓகேவா? இங்கே கொடுத்துருக்காங்க 3.1ல் வந்து பார்த்தோம் அப்படின்னா
என்ன கொடுத்துருக்காங்க, மேட் அப் ஆஃப் 2 ஆட்டம்ஸ் அண்ட் த சேம் எலமெண்ட் கேசஸ் டைப்ஸில் கொடுத்துருக்காங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாருமா, இதாம்மா காம்பவுண்ட்ஸ் வித் சேம் ஆட்டம்ஸ். இங்கே இருக்கா இல்லையா, இங்கே இருக்குது பாருமா, இது வந்து கேசஸ் டைப்ஸில் இருக்குது. என்னென்ன இருக்குது, குளோரின் கேஸ், ஆக்சிஜன் கேஸ், நைட்ரஜன் கேஸ் இருக்குது. அது மாலிகுல் டயக்ராம் கொடுத்துருக்காங்கம்மா. இது வந்து மாலிகுல், இது வந்து மாலிகுல் மாடல் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. பால் அண்ட் ஸ்டிக் வச்சு என்ன பண்ணிருக்காங்க, மாலிகுல் மாடல் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ரீப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. குளோரின் மாலிகுல், ஆக்சிஜன் மாலிகுல், நைட்ரஜன் மாலிகுல். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மாலிகுல்ஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸ். அதோட காம்பவுண்ட்ஸ் எப்படி இருக்கும், மாலிகுல்ஸ் ஆஃப் காம்பவுண்ட் கன்சிஸ்ட் ஆஃப், இதில் எப்படி இருக்கும், ஆனால் ஃபிக்ஸ்டு நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து கெமிக்கலி கம்பைன் ஆகிருக்கும். இதில் வந்து எப்படி இருக்குன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து கெமிக்கலி கம்பைன்ட் ஆகிருக்கும். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா லெட்டஸ் லுக் அட் த மாடல் ஆஃப் எ வாட்டர் மாலிகுல் பிலோ. வாட்டர் மாலிகுல் பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்குது பாருமா, மாடல் ஆஃப் எ மாலிகுல் ஆஃப் H2O இங்கே இருக்கா இல்லையா, எஸ். இதில் வந்து என்ன இருக்குது, ஈச் மாலிகுல் ஆஃப் வாட்டர் வந்து எப்படி இருக்கு, 1 ஆக்சிஜன் இருக்கும், ஆக்சிஜன் ஆட்டமும் 2 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்கும். இதோட ரேஷியோ பார்த்தோம் அப்படின்னா ஆக்சிஜன் அண்ட் ஹைட்ரஜன் ஆட்டம் ரிமைன் ஃபிக்ஸ்டு வெதர் வாட்டர் இஸ் லிக்யூட், சாலிட் ஆர் கேசியஸ் ஸ்டேட். சாலிட் டைப்பில் இருந்தாலும் சரி, லிக்யூட் டைப்பில் இருந்தாலும் சரி, கேசஸ் டைப் எந்த டைப்பில் இருந்தாலும் அதோட ரேஷியோஸ் என்ன ஆகுது, ரேஷியோ வந்து ஃபிக்ஸ்டாக தான் இருக்குது, சேஞ்சஸ் ஆகாது. ஓகேவா, the principle applies to the molecules of all compounds with different atoms வந்து இங்கே கொடுத்துருக்காங்கம்மா. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், தான் இங்கே இருக்குது காம்பவுண்ட்ஸ் வித் டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ். ஆட்டம்ஸ் வந்து எப்படி இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் காம்பவுண்ட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா. இப்போ மாலிகுல்ஸ் டயக்ராம் வந்து கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது கார்பன் CO2 அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அம்மோனியாங்கிறது NH3, ஹைட்ரஜன் குளோரைடு HCl. அதோட மாலிகுல் மாடல் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருமா. ஓகேவா, பால் அண்ட் ஸ்டிக் வச்சு கொடுத்துருக்காங்க. கார்பன் டை ஆக்சைடு, அம்மோனியா மாலிகுல், ஹைட்ரஜன் குளோரைடு கொடுத்துருக்காங்க. ஓகே, டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? நெக்ஸ்ட் வி லேர்ன் எலமெண்ட்ஸ். எலமெண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஓகேவா, எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறது என்னதுன்னா தனிமங்கள். ஓகேவா, இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மேட்டர் இஸ் கிளாசிஃபைடு. மேட்டர் வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்கேன், 2 ப்ராட் கேட்டகரிஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க, பியூர் சப்ஸ்டன்ஸ் அண்டு மிக்சர்ஸ் அப்படின்னு. பியூர் சப்ஸ்டன்ஸை வந்து எப்படி ஃபர்தர் டிவைடட் திருப்பி அகைன் என்னது 2 கேட்டகரியை டிவைட் பண்ணியிருக்காங்கம்மா. எலமெண்ட்ஸ் அண்டு காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிற 2 இதாக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ மேட்டர் அப்படிங்கிறது என்னதுன்னா இட்ஸ் சிம்பிளஸ்ட் ஃபார்ம் இஸ் கால்ட் ஆன் எலமெண்ட். எலமெண்ட்டோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம் தான் என்னன்னு சொல்கிறோம், மேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். இது வி ஆர் யூஸிங் மெனி எலமெண்ட்ஸ் இன் அவர் டெய்லி லைஃப். நம்ம டெய்லி லைஃப்பில் நிறைய என்னது எலமெண்ட்ஸ் வந்து தலைமங்கள் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாமா, என்னென்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த காமன் சால்ட். காமன் சால்ட் அப்படிங்கிறது நம்ம ஃபுட்டில் யூஸ் பண்ணுறோம்ல, சாப்பிட்ற நம்ம காமன் சோடியம் குளோரைடு NaClன்னு சொல்லுவோம். அதில் பார்த்தோம் அப்படின்னா 2 எலமெண்ட்ஸ் இருக்கும், சோடியம் அண்டு குளோரின் அப்படிங்கிற 2 எலமெண்ட்ஸ், 2 எலமெண்ட்ஸ் இருக்குதுமா. அதேமாதிரி வாட்டரில் பார்த்தோம் அப்படின்னா வாட்டர் கன்சிஸ்ட் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் இருக்கும். வாட்டரில் பார்த்தா என்ன இருக்கும், ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் இருக்கும். மெக்னீஷியம் அண்ட் பாஸ்பரஸ் ஆர் யூஸ்டு ஃபார் மேக்கிங் கிராக்கர்ஸில் என்ன பண்ணுறோம், மெக்னீசியம் பாஸ்பரஸ் வந்து யூஸ் பண்ணுவோம் வெடிப்பொருளில். சல்ஃபர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, அக்ரிகல்ச்சரில் மேனுராக யூஸ் பண்ணுவாங்க. கேலியம் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா மொபைல் ஃபோன்ஸ் வந்து மேக் பண்ணுறதுக்காகவும், சிலிக்கான் வந்து கம்ப்யூட்டர் சிப்ஸ் மேக் பண்ணுறதுக்காகவும் என்ன பண்ணுறாங்க, அந்த இதில் பயன்படுது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கம்மா, தேர் ஆர் என்னது 118 நோன் எலமெண்ட்ஸ் டில் டேட். நம்ம இப்போ இது வரையிலும் பார்த்தோம் அப்படின்னா 118 எலமெண்ட்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அவுட் ஆஃப் தீஸ் இதில் பார்த்தோம் அப்படின்னா 94 எலமெண்ட்ஸ் வந்து என்னது நேச்சுரலாக இருக்கும், 24 எலமெண்ட்ஸ் வந்து சிந்தசைஸாக ஆர்டிஃபிஷியலாக லெபார்ட்டரியில் தயாரிக்கப்பட்ட எலமெண்ட்ஸ் வந்து 24. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, டோட்டலாக எவ்வளோ இருக்குது, 118 எலமெண்ட்ஸ்மா. அதில் வந்து 94 எலமெண்ட்ஸ் வந்து நேச்சர் எலமெண்ட்ஸு, 24 எலமெண்ட்ஸ் வந்து ஆர்டிஃபிஷியலாக லெபார்ட்டரியில் சிந்தசைஸ் பண்ணுற எலமெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ். வி கேன் கிளாசிஃபை த எலமெண்ட்ஸ் ப்ராட்லி இன்டு மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ் அண்ட் மெட்டலைஸ் பேஸ்ட் ஆன் தயர் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். அந்த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை பொறுத்து என்னது இதை 3 டைப்ஸாக வந்து கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. ஓகேவா, மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ், மெட்டலைட்ஸ். ஓகே, இதில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியுமா, ராபர்ட் பாயில் அப்படிங்கிறது என்ன ஃபஸ்ட்டு சயின்டிஸ்ட். யாருன்னா எலமெண்ட் அப்படிங்கிற டேர்மை வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறது யார் அப்படின்னா ராபர்ட் பாயில். இவர் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட்ஸோட என்னது நேச்சர் ஆஃப் மேட்டர், அந்த மேட்டரோட என்னது நேச்சர் எலமெண்ட் நேச்சர், அது என்னது தனிமத்தோட அடிப்படை இயல்பையும் அதோட வேக்கம் நேச்சர் ஆஃப் வேக்கமே என்ன பண்ணார், அதை வந்து அதுக்கு வந்து என்னதுன்னா
அதை பற்றி அதாவது ப்ரொப்போனன்ட் பண்ணார். ஏர்லியே என்னது பண்ணார்னா ப்ரொப்போனன்ட் பண்ணார். ஹீ இஸ் நோன் பெஸ்ட் ஆஃப் ஆர் பாயில்ஸ் லா. இவர் என்னது பாயில்ஸ் லாவை வந்து என்ன பண்ணார், நன்கு தெரிஞ்சிருந்தார். இவருக்கு வந்து தெரிஞ்சிருந்துச்சு, பாயில்ஸ் லா பற்றி இவருக்கு தெரிஞ்சிருந்துச்சு. நெக்ஸ்ட்டு மெட்டல்ஸ் பார்க்கலாமா. வி லேர்ன் மெட்டல்ஸ். வி ஹேவ் டூல்ஸ். நம்ம யூஸ் பண்ணுற டூல்ஸு, யூட்டன்சில்ஸு, ஜுவல்லரிலாம் எதனாலமானது? மேட் ஆஃப் சில்வர், காப்பர், அயன், கோல்டு, அலுமினியம் இதனால ஆனது. நம்ம யூஸ் பண்ணுற டூல்ஸு, யூட்டன்சில்ஸு, ஜுவல்லர்ஸ்லாம். இஸ் ஆர் நோ? எஸ். எப்படி? பை ஹேமரிங். என்ன பண்ணுறாங்க? சில்வர், காப்பர், அயன், கோல்டுலாம், அலுமினியம் எந்த ப்ராசஸ் மூலமாக நம்மளுக்கு வந்து கிடைக்கிது? யூட்டன்சில்ஸாகவும் ஜுவல்லரியை ஹேமர் பண்ணுற மூலம், ஹேமரிங் மூலமாகவும் அது வந்து என்ன பண்ணுறாங்க, ரோலிங் பண்ணுற மூலமாகவும் நம்மளுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கிது. சச் எலமெண்ட்ஸ் தட் என்னது? சச் எலமெண்ட்ஸ் என்னது? ஆர் எப்படி இருக்கும்? சச் எலமெண்ட்ஸ் தட் ஆர் மெல்லியபிளாக இருக்கும். ஏ மெட்டீரியல் மேபி ஃப்ளாட்டன்ட் இன்டு தின் சீட்ஸ் ஆர் வேரியஸ் ஷேப்ஸ். எனது தின் சீட்ஸ் ஃப்ளாட்டண்டாக என்ன பண்ணுவோம்? தின் சீட்ஸாகவும் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். வேரியஸ் ஷேப்ஸில் நம்மளுக்கு வந்து மெட்டீரியல்ஸ் நிறைய கிடைக்கும். அதை தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா மெட்டல்ஸ், உலோகங்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? மெட்டல்ஸ் வந்து பார்க்குறதுக்கு எப்படி ஜென்ரலாக பார்த்தோம் அப்படின்னா அதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம்னா ஹார்டாகவும் சைனி எலமெண்ட்ஸாக இருக்கும். சோடியம் மட்டும்தான் என்னது? சாஃப்டாக இருக்கும். சோடியம் வந்து எக்ஸப்ஷன். இதை விட என்னது? சோடியம் மட்டும்தான் என்ன எப்படி இருக்கும்? சாஃப்டாக இருக்கும். ஆல் மெட்டல்ஸ் வந்து எக்ஸப்ட் மெர்க்குரி ஆர் சாலிட்ஸ் அட் ரூம் டெம்பரேச்சர். எல்லா மெட்டல்ஸ்லையும் பார்த்தோம் அப்படின்னா மெர்க்குரி அப்படிங்கிறது ரூம் டெம்பரேச்சரில் லிக்விட் ஸ்டேஜில் எக்ஸப்ட் மெர்க்குரி தவிர மற்றது எல்லாமே வந்து சாலிட்ல தான் இருக்கும். மெர்க்குரி மட்டும் எப்படி இருக்கும்? ரூம் டெம்பரேச்சரில் லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கும் அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஒன்லி டிஃப்ரெண்ட் ஒன்லி மெர்க்குரி மட்டும்தாம்மா. ஓகேவா? மற்றது எல்லாமே சாலிட் ஸ்டேட்டில் தான் இருக்கும் ரூம் டெம்பரேச்சரில். மெட்டல்ஸ் வந்து ஆரா மெலிபிளாக இருக்கும். கேன் பி பெண்ட் பண்ணுறது கூடியதாகவும் இருக்கும். அது மாதிரி என்னது? பீட்டன் இன்டு சீட்ஸ் அடிக்கக்கூடியதாகவும் இருக்கும். தகடாக்கக்கூடிய தன்மையும் அதில் வந்து இருக்கும். த கேன் பி ட்ரான் இன்டு ஒயர்ஸ் மாதிரி கம்பி என்ன பண்ண முடியும்? ட்ரான் பண்ணவும் முடியும், இழுக்கவும் முடியும். அந்த மாதிரி அமைப்பு இருக்குது மெட்டல்ஸில். they are good conductors of heat and electricity. இது என்னது? குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. இது மெட்டல்ஸோட கேரக்டர்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் தான். எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா காப்பர், லீட், டின், நிக்கல், அயன், ஜிங்க், கோல்டு, மெக்னீசியம் அண்ட் கால்சியம்லாம் எக்ஸாம்பிளாக சொல்ல மெட்டல்ஸ்க்கு. இங்கே இருக்க பாருமா அந்த இமேஜ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கம்மா நான் மெட்டல்ஸ். நான் மெட்டல்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நான் மெட்டல்ஸ் ஆர் ஜென்ரலி எப்படி இருக்கும்? டல் சாஃப்டாக இருக்கும். அது டைமண்ட் மட்டும் இதில் பார்த்தா எக்ஸப்ட் டைமண்ட் மட்டும் எப்படி இருக்குன்னா சைனியாக இருக்கும், ஹார்டஸ்ட்டாக இருக்கும். இது நேச்சுரல் சப்ஸ்டன்ஸ் ஆர் எர்த்துலேருந்து இயற்கையாக கிடைக்கக்கூடியது தான். நான் மெட்டல்ஸ் கேன் பி கேஸஸ், சாலிட்ஸ் அண்ட் லிக்யூட்ஸ். நான் மெட்டல்ஸ் என்னது? இதில் கேஸஸ் டைப் இருக்குது, சாலிட் அண்ட் லிக்யூட்ஸ் டைப்பில் இருக்கும். நான் மெட்டல்ஸ் சச்சஸ் கேஸஸ் டைப்பில் பார்த்தோம் அப்படின்னா ஆக்சிஜன், ஹைட்ரஜன் அண்ட் குளோரின் டைப்லையும் ரூம் டெம்பரேச்சரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆக்சிஜன், ஹைட்ரஜன், குளோரினில் இருக்கும். நெக்ஸ்ட் கார்பன், அயோடின், சல்ஃபர் அண்ட் பாஸ்பரஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரூம் டெம்பரேச்சரில் சாலிட் டைப்பில் இருக்கும். புரோமைனுங்கிறது ஒன்லி நான் மெட்டல் தட் இஸ் லிக்யூட் அட் ரூம் டெம்பரேச்சர். இது மட்டும்தான் லிக்யூட் டைப்பில் இருக்கும் ரூம் டெம்பரேச்சரில். ஓகேவா? புரோமைன். நான் மெட்டல்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா பூவர் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டிமா. ஓகேவா? மெட்டல்ஸ் வந்து குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. நான் மெட்டல்ஸ் வந்து என்னது? பூவர் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. ஹவவர் கிராஃபைட் இஸ் எ குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. எக்ஸப்ட் பாருமா நான் மெட்டலில் பார்த்தோம் அப்படின்னா கிராஃபைட் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னது? குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஏன் அப்படின்னா இது வந்து எ ஃபார்ம் ஆஃப் த நான் மெட்டல் கார்பன். ஓகே, டு யூ அண்டர்ஸ்டாண்ட்மா? இங்கே கொடுத்துருக்காங்க பாருமா பாஸ்பரஸ், சல்ஃபர். இதான் பாஸ்பரஸ், ரெட் கலரில் இருக்குது பாருங்கள் பாஸ்பரஸ். சல்ஃபர் வந்து எல்லோ கலரில் இருக்குது, பேல் கலரில் இருக்கும், கொஞ்சம் பேல் எல்லோ கலரில் இருக்குது. ஓகேவா? டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸோட டிஃப்ரென்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. மெட்டல்ஸ் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் டிஃப்ரெண்ட் வந்து என்னென்ன அப்படிங்கிறத. நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? மெட்டலைட்ஸ் அப்படிங்கிறதுனா மெட்டலைட்ஸ் எக்ஸிபிட் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் போத் மெட்டல் அண்ட் நான் மெட்டல்ஸ். மெட்டல்ஸோட பண்பும் நான் மெட்டல்ஸோட ப்ராப்பர்ட்டிஸும் சேர்ந்து இருக்கிறதா என்னென்னு சொல்கிறோம்? மெட்டலைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளாக சிலிக்கான், ஆர்சனிக், ஆன்டிமனி அண்ட் போரான் ஆர் சம் எக்ஸாம்பிள் ஆஃப் மெட்டலைட்ஸ். இதெல்லாம் எக்ஸாம்பிள் மெட்டலைட்ஸ்க்கு. மெட்டலைட்ஸ் அப்படிங்கிறது உலோக போலின்னு சொல்லுவாங்கம்மா. எக்ஸாம்பிள் கீழே கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க, இந்த இமேஜில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வீல என்னது? சிம்பிள் ஆஃப் ஆன் எலமெண்ட்டோட சிம்பிள் பற்றி பார்க்கலாம். ஓகேவா? எ சிம்பிள் இஸ் ஆன் அப்ரிவேஷன் ஆர் ஷார்ட் ரீப்ரசன்டேஷன் ஆஃப் எ கெமிக்கல் எலமெண்ட்.
இது சிம்பிள் அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எலமெண்ட்டோட அதை வந்து ஷார்ட்டாக ரீப்ரசென்ட் பண்ணுறதுக்கும் அப்ரிவியேஷனை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக அதை வந்து யூஸ் பண்ணுறோம் சிம்பிள் வந்து. தேர் இஸ் ஏ யூனிக் சிம்பிள் ஆஃப் ஈச் எலமெண்ட். எலமெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே யூனிக் சிம்பிள் வந்து இருக்கும் ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும். இட் ரீப்ரசென்ட் ஒன் ஆட்டம் ஆஃப் த எலமெண்ட். எலமெண்ட்டோட எதை ரீப்ரசென்ட் பண்ணோம் சிம்பிள் வந்து ஒன் ஆட்டம் வந்து என்ன பண்ணும் அணுக்களோட எண்ணிக்கை அது வந்து ரீப்ரசென்ட் பண்ணும் சிம்பிள் வந்து. த சிம்பிள் இஸ் யூஸ்வலி டிரைவ்ட் ஃப்ரம் த நேம் ஆஃப் த எலமெண்ட். சிம்பிள் வந்து எதுக்கு யூஸ்வலி எப்படி டிரைவ் பண்ணுறது அதோட நேம் அதோட லெட்டர்லேருந்து எலமெண்ட்டோட நேம்லேருந்து அதை டிரைவ் பண்ணுறாங்க சிம்பிளை. விச் இஸ் எய்தர் அது எப்படி இருக்குன்னா இங்கிலீஷில் இருக்கும் அல்லது என்னது லத்தீனில் இருக்குமா. தீஸ் சிம்பிள்ஸ் ஆர் அக்செப்டட் பை த எப்படி அக்செப்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிம்பிள்ஸ் வந்து அக்செப்டட் பை த IUPAC இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைடு கெமிஸ்ட்ரி மூலமாக அக்செப்ட் பண்ணப்பட்டது இந்த சிம்பிள்ஸ்லாம் வந்துமா. ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா டால்டன் அப்படிங்கிறவர் தான் ஃபஸ்ட்டு சயின்டிஸ்ட்டு சிம்பிள்ஸ் வந்து எலமெண்ட்ஸ்க்கான சிம்பிள்ஸ் வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணார். ஓகேவா. இவர் வந்து இவர் சிம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எலமெண்ட் மீன் டெஃபினிட் குவான்டிட்டி ஆஃப் தட் எலமெண்ட்டோட அது குவான்டிட்டி டெஃபினிட் குவான்டிட்டி பொறுத்து அது வந்து இது பண்ணார். தட் இஸ் ஒன் ஆட்டம் ஆஃப் தட் எலமெண்ட். அதோட அணுக்களின் எண்ணிக்கை ஆட்டம் ஒரு எலமெண்ட்டோட ஆட்டம் பொறுத்து என்னது அது வந்து இது பண்ணாங்க சிம்பிள் வந்து யூஸ் பண்ணாங்க. பெர்சிலியஸ் வந்து எது சஜஸ்ட் பண்ணார் அப்படின்னா சிம்பிள் ஆஃப் எலமெண்ட்ஸ் கேன் பி ரிட்டன் 1 or 2 லெட்டர்ஸ் ஆஃப் த நேம் ஆஃப் த எலமெண்ட் வந்து பெர்சிலியஸ் வந்து சஜஸ்ட் பண்ணார். த ஃபாலோவிங் ரூல்ஸ் ஆர் ஃபாலோட் வைல் அசைங் சிம்பிள் ஆஃப் எலமெண்ட். இங்கே கொடுத்துருப்பாங்க பார்க்கலாம் அதோட ரூல்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா. டூ யூ நோ உங்களுக்கு தெரியுமா இந்த பிகினிங் ஆரம்ப காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா த நேம்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து எதுலேருந்து டிரைவ் பண்ணாங்க அப்படின்னா த நேம் ஆஃப் த பிளேஸ் வேர் த வேர் ஃபவுண்ட் ஆஃப் த ஃபஸ்ட் டைம் அது எங்கே இருந்து அது ஒரு எலமெண்ட்ஸ் வந்து கிடைக்குதோ அந்த இடத்த பொறுத்து என்ன பண்ணாங்க அது வந்து யூஸ் பண்ணாங்க அதோட நேம் வந்து யூஸ் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிளாக பார்த்தோம் அப்படின்னா நேம் காப்பர் அப்படிங்கிறது வந்து சிப்ரஸ் அப்படிங்கிறது தான் யூஸ் பண்ணாங்க அந்த பிளேஸ்லேருந்து கிடைச்சனால. சம் நேம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அதோட ஸ்பெசிஃபிக் கலர் வச்சு இது பண்ணாங்க. எக்ஸாம்பிளாக கோல்டு அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா அது இங்கிலீஷ் வேர்டு எல்லோ அப்படிங்கிற இங்கிலீஷ் வேர்ட்லேருந்து வந்ததுமா. நெக்ஸ்ட் நவடேஸ் பார்த்தோம் அப்படின்னா IUPAC என்ன பண்ணியிருக்கு அப்ரூவ் பண்ணியிருக்கு. நேம்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸை என்ன பண்ணியிருக்குது அங்கீகரிச்சிருக்குது IUPAC வந்து. அதுக்கு என்ன சிம்பிள்ஸ் வந்து நிறையா சிம்பிள்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. மெனி ஆஃப் த சிம்பிள்ஸ் ஆர் த ஃபஸ்ட் 1 or 2 லெட்டர்ஸ் வந்து இங்கிலீஷில் தான் இருக்கணும். ஃபஸ்ட் லெட்டர் வந்து எப்படி இருக்கணும் கேபிட்டல் லெட்டரில் இருக்கணும். செகண்ட் லெட்டர் எப்படி இருக்குன்னா ஸ்மால் லெட்டரில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. அது ரூல்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இங்கே கொடுத்துருக்காங்க பாருமா. கெமிக்கல் சிம்பிள்ஸ் யூஸ்வலி கன்சிஸ்ட் ஆஃப் 1 or 2 லெட்டர்ஸ் தான் இருக்கும். கெமிக்கல் அதோட ரூல்ஸ் என்னது கெமிக்கல் சிம்பிள்ஸ் வந்து எப்படி இருக்கணும் கன்சிஸ்ட் ஆஃப் 1 or 2 லெட்டர்ஸ் தான் இருக்கணும். இந்த சிம்பிள்ஸ் வந்து மோஸ்ட் எலமெண்ட்ஸ் வந்து என்னது கரஸ்பாண்ட் டு த ஃபஸ்ட் லெட்டர் வந்து எப்படி இருக்குன்னா கேபிட்டல் லெட்டரில் இருக்கணும் இங்கிலீஷ் நேமில் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஆக்சிஜன் அப்படிங்கிறது O அப்படிங்கிற லெட்டர்னால ரீப்ரசென்ட் பண்ணணும். அது மாதிரி ஹைட்ரஜன் அப்படிங்கிறது H அப்படின்னு. ஓகேவா. யூ வில் ஸ்டடி அபவுட் சிம்பிள்ஸ் இன் டீட்டெயில்ஸாக 8th ஸ்டாண்டர்டில் பார்க்கலாம். ஓகேவா. இப்போ எலமெண்ட்ஸ் இன் ஹியூமன் பாடியில் தான் எலமெண்ட்ஸ் எப்படி இருக்குது. நியர்லி 99% ஆஃப் த மாஸ் ஆஃப் அவர் ஹியூமன் பாடி கன்சிஸ்ட் ஆஃப் ஜஸ்ட் 6 கெமிக்கல் எலமெண்ட்ஸ் வந்து நமக்கு ஹியூமன் பாடியில் இருக்குது. அதிக அளவு காணக்கூடிய 6 எலமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆக்சிஜன், கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், கால்சியம் அண்ட் பாஸ்பரஸ் இருக்குமா. அனதர் 5 எலமெண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா லீஸ்ட் பெர்சன்டேஜில் இருக்குது. குறைந்த அளவில் இருக்கும். பொட்டாசியம், சல்ஃபர், சோடியம், குளோரின், மெக்னீஷியம்லாம் குறைந்த அளவில் இருக்குமா. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த எலமெண்ட்ஸ் இன் ஏரில் எந்த அளவுக்கு இருக்குது எலமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏர் அப்படிங்கிறது என்னது மிக்சர் ஆஃப் கேஸஸ். ஆல்ரெடி வி நோ எஸ் ஆர் நோ எஸ். த மாலிகுல்ஸ் ஆஃப் 2 டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் இருக்குது. என்னது நைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். இது வந்து எவ்வளோ இருக்குன்னா ஏரில் 99% இருக்குமா. த ரெஸ்ட் இன்க்ளூட் ஸ்மால் அமௌண்ட் வந்து ஆர்கன், கார்பன் டை ஆக்சைட்லாம் ஸ்மால் அமௌண்ட்டில் இருக்கும். அதர் கேஸஸ் நியான், ஹீலியம், மீத்தேன் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ட்ரேஸ் அமௌண்ட்ஸில் இருக்கும். ஆக்சிஜன் அப்படிங்கிறது நம்ம உயிர் வாழக்கூடியதுக்காக ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கேஸ். எஸ் ஆர் நோ ஒரு எலமெண்ட். ஆக்சிஜன் இஸ் த லைஃப் கிவிங் எலமெண்ட் இன் த ஏர். ஓகே. நெக்ஸ்ட்டு we learn compounds பற்றி பார்க்கலாம். a compound அப்படிங்கிறது ஒரு பியூர் சப்ஸ்டன்ஸ் தட் இஸ் ஃபார்ம்டு எதை ஃபார்ம் பண்ணுது when the atoms 2 or more elements combine chemically in definite proportion மூலமாக குறிப்பிட்ட என்னது definite proportion மூலமாக 2 or more elements வந்து ஆட்டம்ஸ் வந்து கம்பைன் ஆகுது. கெமிக்கலி கம்பைன் ஆகி என்ன பண்ணுது காம்பவுண்ட்ஸ் வந்து உருவாக்குது. ஒரு பியூர் சப்ஸ்டன்ஸான காம்பவுண்ட்ஸ் வந்து உருவாகுது. காம்பவுண்ட்ஸ் எக்ஸிபிட் ப்ராப்பர்ட்டிஸ் that are entirely different from the properties of their constituent element.
எலமெண்ட்ஸ். காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிறது அதோட ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து என்டையர்லி இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒரு எலமெண்ட்ஸில். எலமெண்ட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து எப்படி இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு நல்ல எக்ஸாம்பிள் பார்த்தா நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாமா. ஃபஸ்ட்டு இங்கே வருமா ஆட்டம்ஸ் ஆஃப் த எலமெண்ட்ஸ் வந்து என்னது ஹைட்ரஜன் வந்து ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் அப்படிங்கிற 2 எலமெண்ட்ஸ் வந்து இருக்குதா இல்லையா. இது கம்பைன் ஆகி கெமிக்கலி கம்பைன் ஆகி என்ன கெமிக்கலி கம்பைன் ஆகும் ஃபிக்ஸ்டு ரேஷியோவில் கம்பைன் ஆகி என்ன பண்ணும் அப்படின்னா வாட்டரை ஃபார்ம் பண்ணும். எஸ்ஆர்னு என்ன வாட்டர் காம்பவுண்டு வந்து வாட்டர்மா. ஹைட்ரஜன் ஆக்சிஜன் அப்படிங்கிறது ஒரு எலமெண்ட்டு. வாட்டர் அப்படிங்கிறது என்னது காம்பவுண்டு. எஸ் ஆர் நோ. எஸ். ஹவவர் water does not have the same properties of hydrogen and oxygen. ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து என்ன கிடையாது வாட்டரில் இருக்காது. அதை தான் சொல்கிறாங்க சேம். ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ரூம் டெம்பரேச்சரில் வாட்டர் வந்து என்ன ஸ்டேஜில் இருக்கும் லிக்யூட் ஸ்டேஜில் இருக்கும். ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் என்ன ஸ்டேஜில் இருக்கும் கேஸஸ் ஸ்டேஜில் இருக்கும். இதில் இருந்து ப்ராப்பர்ட்டிஸ் சேஞ்ச் ஆகுதுன்னு தெரியுதா இல்லையா. எஸ் தான் டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸாக இருக்கும். ஆல்சோ ஆக்சிஜன் சப்போர்ட்ஸ் ஃபயர். என்னது ஆக்சிஜன் வந்து எதுக்காக சப்போர்ட் பண்ணும் ஃபயருக்காக சப்போர்ட் பண்ணணும்னு தெரியும். ஏன்னா ஆக்சிஜன் இருந்தால் தான் என்னது ஃபயர் வந்து எரிதலுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் சப்போர்ட் பண்ணும். வேறஸ் வாட்டர் வந்து எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷராக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீரை அந்த தீயை வந்து என்னது ஃபயரை அணைக்கிறதுக்காக பயன்படும். இதிலேருந்தே அது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுமா. சிமிலர்லி இதே மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா காமன் சால்ட் சோடியம் குளோரைட் இருக்குல்லமா அது வந்து காம்பவுண்ட் வந்து எதனாலானது மேடப் ஆஃப் எலமெண்ட்ஸ். என்னென்ன எலமெண்ட்ஸு சோடியம் குளோரினால் ஆனது. இதில் பார்த்தோம் அப்படின்னா இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இட் இஸ் நம்ம ஃபுட்டில் நம்ம சாப்பாட்டு சோடியம் குளோரைடு வந்து எதில் நம்ம ஃபுட்டில் யூஸ் பண்ணுறோமா இல்லையா. எஸ். இதே சோடியம் குளோரின் தனித்தனியாக அந்த எலமெண்ட்ஸ் வந்து சோடியமும் குளோரின் நம்ம யூஸ் பண்ண முடியுமா அது வந்து ஏன்னா பாய்சன் அண்ட் போத் ஆர் அன்சேஃப். ரெண்டுமே என்னது நம்மளுக்கு அன்சேஃபாக தான் இருக்கும் ஃபார் கன்சம்ஷன். ஓகேவா. இது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் தனித்தனியாக எலமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து காம்பவுண்டில் இருக்குது அது டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கம்மா என்ன கொடுத்துருக்காங்க சாக் அப்படிங்கிறது என்னது சாக்பீஸ் அப்படிங்கிறது எதுனாலது கால்சியம் கார்பன் அண்ட் ஆக்சிஜனால. சுகர் வந்து எதனாலானது கார்பன் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் அப்படிங்கிற எலமெண்ட்னால ஆனது. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காம்பவுண்ட் பார்க்கலாமா என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னு. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸ். A compound is formed எதை ஃபார்ம் பண்ணுது only when the constituent elements combine in a fixed proportion. fixed proportion என்ன பண்ணும் காம்பவுண்ட் வந்து only constituent elements வந்து கம்பைன் ஆகும் fixed proportion. அதை தான் காம்பவுண்டுன்னு சொல்கிறோம். the properties of a compound எப்படி இருக்கும் different from those it constituent elements. எலமெண்ட்ஸோட அதோட கான்ஸ்டியூஷன்லேருந்து எப்படி இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதோட ப்ராப்பர்ட்டிஸில் வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். காம்பவுண்டோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஒரு கம்பைன் ஆகும் ஆனால் எலமெண்ட்ஸ் வந்து கம்பைன் ஆகி தான் காம்பவுண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. ஆனால் வந்து என்னதுக்கு அதோட ப்ராப்பர்ட்டிஸில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நீங்களாம் கம்ப்ளீட் பண்ணுங்கம்மா. அதில் காம்பவுண்டு அந்த கான்ஸ்டியூட் எலமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள். இந்த டேபிள் இங்கே கொடுத்துருக்காங்க ஃபார்முலா ஒவ்வொன்றுக்கும் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் அதோட நேம் ஆஃப் எலமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ரைட் பண்ணிடுங்க. ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கம்மா. A compound cannot be broken down by physical method. physical method மூலம் என்ன பண்ண முடியாது காம்பவுண்ட் வந்து என்ன பண்ண முடியாது broken பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா this is because a compound எதனால ஆனது made up of different elements that are chemically combined ஆயிருக்கும். different elements and chemically combined ஆயிருக்கும். ஓகேவா. இப்போ சோடியம் குளோரைடு வந்து cannot be separated by physical method such as filtration. சோடியம் குளோரைடு என்ன பண்ண முடியாது ஃபில்ட்ரேஷன் physical methods என்ன சொல்கிறோம் ஃபில்ட்ரேஷன் மூலமாக என்ன பண்ண முடியாதுன்னா செப்பரேட் பண்ண முடியாது. a compound can be separated into constituent elements எப்படின்னா பை கெமிக்கல் மெத்தட்ஸ் ஒன்லி. கெமிக்கல் மெத்தட்ஸ் மூலமாக தான் என்ன பண்ண முடியாது வந்து அதோட எலமெண்ட்ஸ் வந்து என்ன பண்ண முடியும் செப்பரேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பாருங்கம்மா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எலமெண்ட்ஸ் அண்ட் ஏ காம்பவுண்டு. ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் எலமெண்ட்ஸுக்கு காம்பவுண்ட்ஸ்க்கு என்ன டிஃப்ரென்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆன் எலமெண்ட் இஸ் த சிம்பிளஸ்ட் சப்ஸ்டன்ஸ். காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிறது என்னது கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ்மா. இது வந்து ஃபார்ம்டு பை த காம்பினேஷன் ஆஃப் 2 or more எலமெண்ட்ஸ் வந்து காம்பினேஷன் ஆகிறதுனால காம்பவுண்டு வந்து உருவாகுது. கெமிக்கலி காம்பவுண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட்டு எலமெண்ட்ஸ் கம்பைன் டு ஃபார்ம் காம்பவுண்ட்ஸ். எலமெண்ட்ஸ் வந்து எதை ஃபார்ம் பண்ணுது கம்பைன் ஆகி காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணுதுமா. காம்பவுண்ட்ஸ் வந்து கேன் பி ஸ்ப்ளிட் ஆகி என்னது எலமெண்ட்ஸாக ஃபார்ம் ஆகும். ஆட்டம்ஸ் ஆர் த ஃபண்டமெண்டல் பார்ட்டிகிள்ஸ் ஆஃப் ஆன் எலமெண்ட். ஆட்டம்ஸ் அப்படிங்கிறது என்னது ஃபண்டமெண்டல் பார்ட்டிகிள்ஸ் ஆஃப் எலமெண்ட். எலமெண்ட்டோட ஃபண்டமெண்டல் பார்ட்டிகிள்ஸ் தான் ஆட்டம்ஸு. ஃபண்டமெண்டல் பார்ட்டிகிள்ஸ் ஆஃப் காம்பவுண்ட் என்ன அப்படின்னா மாலிக்யூல்ஸ். நெக்ஸ்ட் நம்ம வி லேர்ன் கெமிக்கல் ஃபார்முலா. கெமிக்கல் ஃபார்முலா பார்க்கலாமா. Now we learn chemical formula. Often we write
வாட்டர் as H2O. நம்ம வாட்டர் எப்படி ரைட் பண்ணுவோம்? H2O அப்படின்னு தானே எழுதுவோம். எஸ் ஆர் நோ? எஸ். வாட்டரோட மாலிகுல்ஸ் வந்து என்ன, இது கெமிக்கல் ஃபார்முலா என்னமா சொல்லுவோம்? வாட்டர் மாலிகுலோட கெமிக்கல் ஃபார்முலா வந்து H2O அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இதில் பார்த்தோம் அப்படின்னா வாட்டர் மாலிகுல்ஸில் பார்த்தோம் அப்படின்னா 2 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்கும், 1 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இருக்கும். எஸ் ஆர் நோ? எஸ். கெமிக்கல் ஃபார்முலா அப்படிங்கிறது சிம்பாலிக்காக பார்த்தோம் அப்படின்னா எதை ரீப்ரசென்ட் பண்ணுது? மாலிக்யூல் அல்லது எலமெண்ட் அல்லது காம்பவுண்ட் வந்து என்ன பண்ணுதுன்னா அது வந்து ரீப்ரசென்ட் பண்ணுது. ஆஃப் ஒன் மாலிக்யூல் ஆஃப் எலமெண்ட் அல்லது காம்பவுண்ட் வந்து ரீப்ரசென்ட் பண்ணுதுமா கெமிக்கல் ஃபார்முலா. இட் ப்ரொவைட்ஸ் இன்ஃபர்மேஷன் பார்த்தோம் அப்படின்னா எலமெண்ட்ஸ் ப்ரெசென்ட் இன் த மாலிக்யூல் அண்ட் த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆஃப் ஈச் எலமெண்ட். ஒரு எலமெண்ட்ஸில் வந்து இருக்கிற மாலிக்யூல்ஸையும் அதில் இருக்கிற ஆட்டம்ஸோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் என்னோட அணுக்களோட எண்ணிக்கை இதை பற்றி இன்ஃபர்மேஷனை வந்து அது வந்து கொடுக்குது. ஓகேவா? ஓகே, இங்கே பாருங்கம்மா, இந்த H2O இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? வாட்டர் கொடுத்துருக்காங்களே. இது ஸ்மாலஸ்ட் நம்பர் வந்து பிசைடு த ஹெச் அப்படிங்கிறது என்னது? சப்ஸ்கிரிப்டில் இதை தான் சப்ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெச் அப்படிங்கிறது என்னதுமா? சப்ஸ்கிரிப்ட். ஓகேவா? த டெல்ஸ் அஸ் த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் என்ன இருக்குது? தட் எலமெண்ட் ப்ரெசென்ட் இன் த மாலிகுல்ஸ். இதில் வந்து ஆட்டம்ஸ் வந்து இருக்கும். அதில் வந்து பார்த்தா எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்குது? H2ஓவில் 2 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் வந்து இருக்குது. வாட்டர் மாலிகுலில் ஹவு many இருக்குது? ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் வந்து 2 இருக்குது. தேர் இஸ் நோ நம்பர் ஆஃப் பிசைட்ஸ் ஓ பக்கத்தில் ஏதாவது அங்கே நம்பர்ஸ் இருக்குதாமா? நம்பர்ஸ் கிடையாது. அதை வந்து நம்ம எப்படி மீன் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து 1 ஆட்டம் அப்படிங்கிறத நம்ம வந்து மீன் பண்ணிக்கணும். ஓகேவா? ஹென்ஸ் தேர் இஸ் 1 ஆக்சிஜன் ஆட்டம் வந்து இருக்குது வாட்டர் மாலிகுலில். கேன் யூ கெஸ் த டைப்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் நம்பர்ஸ் என்னன்னு சொல்லுவோம்? இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆட்டம்ஸ் வந்து 3ன்னு சொல்லுவோம். எஸ் ஆர் நோ? எஸ். வாட்டர் மாலிகுல்ஸில் வந்து 3 இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஹைட்ரஜனுக்கு வந்து 2 ஆட்டம்ஸ் இருக்குது, ஆக்சிஜனுக்கு வந்து 1 ஆட்டம். ஓகே, இதே மாதிரி நீங்கள் கெஸ் பண்ண முடியுமா? சோடியம் குளோரைடுக்கு கெமிக்கல் ஃபார்முலா வந்து சோடியம் குளோரைடு அப்படிங்கிறது குக்கிங் சால்ட் தான் சொல்கிறோம். விச் இஸ் த கெமிக்கல் ஃபார்முலா ஆஃப் குக்கிங் சால்ட்? இங்கே இருக்குது பாருமா. ஹியர் சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கெமிக்கல் ஃபார்முலா. என்னது? சோடியம் குளோரைடுக்கு என்னமா கெமிக்கல் ஃபார்முலா? NaCl. ஓகேவா? அதோட இது பார்த்தா ஆட்டம்ஸோட என்ன இருக்குது? 1 சோடியம் எவ்வளோ இருக்குது? 1 ஆட்டம் இருக்குது. குளோரின் வந்து 1 ஆட்டம் இருக்குது. அமோனியாவில் பார்த்தோம் அப்படின்னா NH3 1 ஆட்டம் ஆஃப் நைட்ரஜன் இருக்குமா, 3 ஆட்டம்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன். குளுக்கோஸ் பார்த்தோம் அப்படின்னா C6H12O6 அதோட கெமிக்கல் ஃபார்முலா. இப்போ 6 கார்பன் ஆட்டம்ஸ், 12 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ், 6 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இருக்குது. இதெல்லாம் சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கெமிக்கல் ஃபார்முலாவுக்கு எக்ஸாம்பிள்மா. த கெமிக்கல் ஃபார்முலா டெல்ஸ் அஸ் த டைப்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ். கெமிக்கல் ஃபார்முலா எதை சொல்லுது? ஆட்டம்ஸ், டைப்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் அண்ட் த நம்பர் ஆஃப் ஈச் டைப்ஸ் ஆஃப் ஆட்டம். எவ்வளோ ஆட்டம்ஸில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் ஆட்டம்ஸில் எவ்வளவு எண்ணிக்கை ஆட்டம்ஸோட எண்ணிக்கையும் சொல்லுது. 1 மாலிகுல் ஆஃப் சப்ஸ்டன்ஸு அங்கே வந்து சொல்லுதுமா கெமிக்கல் ஃபார்முலாவில். இங்கே கொடுத்துருக்காங்க பாருமா, காமன் காம்பவுண்ட்ஸ் அண்ட் தயர் கெமிக்கல் ஃபார்முலா. என்னென்ன காமன் காம்பவுண்ட்ஸ் இருக்குது? வாட்டர், குளுக்கோஸ், சால்ட், எத்தனால், அமோனியா, சல்ஃபரிக் ஆசிட், மெய்த்தேன், சுக்ரோஸ்லாம் இருக்குது. அதோட ஃபார்முலா இங்கே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்துக்கோங்கம்மா. H2O C6H12O6 NaCl C2H5OH NH3H2SO4 CH4 C12H22O11. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம லேர்ன் அட்டாமிசிட்டி. அட்டாமிசிட்டி அப்படிங்கிறது என்ன? அணுக்கட்டு எண் அப்படின்னு சொல்லுவாங்கம்மா. இன் கெமிஸ்ட்ரியில் பார்த்தோம் அப்படின்னா அட்டாமிசிட்டி எதை இம்ப்ளை பண்ணுதுன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். ஆட்டம்ஸ் வந்து என்னது? 1 மாலிகுலில் ஒரு எலமெண்ட்டில் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ், மொத்த எண்ணிக்கை, அணுக்களோட மொத்த எண்ணிக்கை, எலமெண்ட்லேயோ அல்லது காம்பவுண்ட்லேயோ ஒரு சப்ஸ்டன்ஸ்லேயோ என்னது இருக்கிற டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸை வந்து தான் சொல்கிறது தான் இம்ப்ளை பண்ணுறது தான் அட்டாமிசிட்டி அப்படின்னு சொல்லுவோமா. லெட் அஸ் see how to calculate the atomicity of elements. எலமெண்ட்ஸில் எப்படி அட்டாமிசிட்டி நம்ம கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஆக்சிஜனில் பார்த்தோம் அப்படின்னா என்னது? டை அட்டாமிக் மாலிகுல். ஆக்சிஜன் அப்படிங்கிறது என்னது? டை அட்டாமிக் மாலிகுல். ஏன்னா ஆக்சிஜன் ஃபார்முலா என்ன? O2னா அங்கே என்ன இருக்குது? 2 ஆட்டம்ஸ் இருக்குது. அப்போ என்னது? டை அட்டாமிக் molecules. It means that a molecule of oxygen contains 2 atoms வந்து இதில் இருக்குது. அப்போ அதோட atomicity என்னமா? 2. ஓகே, do you understand? இதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரியும். சிமிலர்லி இதே மாதிரி தான் பாஸ்பரஸ் மாலிகுலில் பார்த்தோம் அப்படின்னா P4. பாஸ்பரஸ் ஃபார்முலா என்ன? P4. அப்போ இதில் எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்குன்னா கண்டெய்ன்ஸ் 4 ஆட்டம்ஸ் இருக்குது. சல்ஃபர் மாலிகுலில் பார்த்தோம் அப்படின்னா S8ன்னு சொல்லுவாங்க. அப்போ கண்டெய்ன்ஸ் 8 சல்ஃபர் ஆட்டம்ஸ் இருக்குமா. ஹென்ஸ் தேர் அட்டாமிசிட்டி இஸ் 4 and 8 ரெஸ்பெக்டிவ்லி. அட்டாமிசிட்டி என்னன்னு சொல்லுவோம்? 4 and 8ன்னு சொல்லுவோம்மா. நெக்ஸ்ட்டு, for molecule contain more than one types of atoms,
சிம்ப்ளி கவுண்ட் த நம்பர் ஆஃப் ஈச் ஆட்டம் அண்ட் தட் வுட் பி இட்ஸ் அட்டாமிசிட்டி. எனது மாலிகூல்ஸில் எனது ஒன்றுக்கு மேற்பட்ட நிறைய ஆட்டம்ஸ் வந்து அணுக்களின் எண்ணிக்கை வந்து இருந்துச்சு அப்படின்னா அதை என்னது அதை எல்லாமே கவுண்ட் பண்ணி சிம்ப்ளிஃபை பண்ணி என்ன பண்ணுவோம், அட்டாமிசிட்டின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா 1 மாலிகுல் ஆஃப் சல்ஃபரிக் ஆசிட்ஸ் இருக்குது, H2SO4. இதில் வந்து 2 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குமா, 1 சல்ஃபர் ஆட்டம் இருக்குது, நெக்ஸ்ட்டு 4 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இருக்குது. இது எல்லாமே இதோட அட்டாமிசிட்டி என்ன சொல்லுவோம், எல்லாத்தையும் என்ன பண்ணணும், நம்ம வந்து ஆட் பண்ணணும். சிம்பிளி என்னது கவுண்ட் பண்ணணும். ஒவ்வொரு ஆட்டம்ஸ் ஒவ்வொரு இதோட ஆட்டம்ஸை என்ன பண்ணணும், நம்ம வந்து ஒவ்வொரு மாலிகுல்ஸோட ஆட்டம்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா கவுண்ட் பண்ணணுமா. கவுண்ட் பண்ணி ஆட் பண்ணோம் அப்படின்னா we get the atomicity 7. ஆன்சர் 2 + 1 + 4 என்னது 7. சல்ஃபரிக் ஆசிடோட அட்டாமிசிட்டி நம்ம 7. 1 மாலிகுல் ஆஃப் வாட்டர், இப்போ வாட்டர் இருக்குமா, மாலிகுல்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து இந்த H2O நம்மளுக்கு தெரியும். இதில் எவ்வளோ இருக்குது, 2 ஆட்டம்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்கும், 1 ஆட்டம்ஸ் ஆஃப் என்ன இருக்குது ஆக்சிஜன் இருக்குது. இப்போ இதோட அட்டாமிசிட்டி ஆஃப் வாட்டரோட அட்டாமிசிட்டி என்னமா 3. ஓகேவா? 2 + 1 3. Do you understand? இங்கே பாருங்கம்மா, அட்டாமிசிட்டி ஆஃப் சம் எலமெண்ட்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. எலமெண்ட்ஸ் ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்துக்குங்க. அதோட அட்டாமிசிட்டி நம்பர், எலமெண்ட்ஸ் என்னென்ன எலமெண்ட்ஸோ அதோட அட்டாமிசிட்டி கொடுத்துருக்காங்கன்னு இதெல்லாம் பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வி லேர்ன் எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் ஆன் சாலிட்ஸ், லிக்யூட் அண்ட் கேஸஸ் பற்றி பார்க்கலாம். கேஸ் பற்றி பார்க்கலாம். அதோட டெம்பரேச்சர் சாலிட்லேயே, லிக்யூட்லேயே, கேஸஸ்லேயும் அதோட டெம்பரேச்சரோட எஃபெக்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ சாலிட்ஸ் பார்ட்டிகிள்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கும், வெரி க்ளோஸாக அரேஞ்ச் ஆகிருக்கும். வென் சாலிடை வந்து ஹீட் பண்ணோம் அப்படின்னா அதோட பார்ட்டிகிள்ஸ் வந்து என்ன ஆகும், கெயின் எனர்ஜி எடுத்துகிட்டு ஹீட் பண்ணுறப்ப அதை எனர்ஜி எடுத்துக்கிட்டு என்ன ஆகும்னா விகாரஸ்லி என்னது ரொம்ப அதிகமாக என்னது வைப்ரேட் ஆகும். இந்த மாதிரி வைப்ரேஷன் நடக்கிறப்ப அதோட என்னது அதோட இருக்கிற அது வந்து என்னது மூவ் ஆகும், ஸ்லைட்டாக என்னது மூவ் ஆகும். ஃபர்தர் apart from one another, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு என்னது மூவ் ஆகும். this causes the volume of matter to increase. இதுல இருந்து என்னது அதோட volume of matter என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். இந்த நிகழ்வுனால இந்த ப்ராசஸ் தான் என்னன்னு சொல்கிறோம், எக்ஸ்பான்ஷன், விரிவடைதல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? how it happens, இது எப்படி நடக்குது, the matter begins to, first ஸ்டார்டிங்கில் மேட்டர் என்ன ஆகுது, பிகின்ஸ் ஆரம்பத்தில் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஹீட் பண்ணால் என்ன ஆகும், எக்ஸ்பேண்ட் ஆகும். அதோட வேல்யூம் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகும். டியூ டு த இன்க்ரீஸ் த டிஸ்டன்ஸ் between the particles. அதோட இடைவெளி என்னது, டிஸ்டன்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். இந்த பார்ட்டிகிள்ஸோட டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். பட் த சைஸ் ஆஃப் த பார்ட்டிகிள் ரிமைன்ஸ் த சேம். அதோட சைஸ் என்னது, சேமாக தான் இருக்கும். அந்த பார்ட்டிகிள்ஸோட சைஸ் வந்து சேமாக தான் இருக்கும். இங்கே பாருங்கம்மா, இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா சாலிட் அந்த ஹீட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கம்மா, ஹவு டு ஹாட் ஏர் பலூன்ஸ் ஃப்ளோட். ஹாட் ஏர் பலூன்ஸ் என்னது, பலூன்ஸில் வந்து ஹாட் ஏர் இருந்துச்சுன்னா அது எப்படி ஃப்ளோட் ஆகுது அப்படிங்கிறது தான் கொஸ்டின்ஸ்னா. வென் ஏர் வந்து இன்சைடு இருந்துச்சுன்னா ஹாட் ஏர், வென் ஏர் இன்சைடு த ஹாட் ஏர் பலூன் இஸ் ஹீட்டட் வித் எ பர்னர், இட் எக்ஸ்பேன்ஸ். இப்போ வந்து ஹாட் ஏரை வந்து ஹீட் பண்ணோம் அப்படின்னா பர்ன் பண்ணுறப்ப அது என்ன ஆகுது, எக்ஸ்பேண்ட் ஆகுமா ஆகாதா? எஸ், பலூனில் இருக்கிற காற்றை வந்து நம்ம வந்து ஏரை வந்து ஹீட் பண்ணுறப்ப அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். அதனால பலூனில் இருக்க ஏரோட டென்சிட்டி வந்து அவுட் சைடில் உள்ள ஏரோட டென்சிட்டி விட டிக்ரீஸ் ஆகுது, குறையுது. இதனால் டென்சிட்டி வந்து டிஃப்ரென்ஸ் ஆகிறனால ஹாட் ஏர் வந்து என்னது, பலூனில் இருக்கிற காற்று மூலமாக என்ன ஆகுது, அது வந்து ஃப்ளோட் ஆகுது அப்படிங்கிறத அதில் சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கம்மா, டியூரிங் ஹீட்டிங் ஆர் எக்ஸ்பென்ஷன். இந்த மாதிரி ஹீட் பண்ணுற மூலமாக எக்ஸ்பென்ஷன் பண்ணுற மூலமாகவும் த மாஸ் ஆஃப் மேட்டர் டஸ் நாட் சேஞ்ச். அதோட மாஸும் அந்த மேட்டரோட மாஸ் வந்து என்னது, டஸ் நாட் சேஞ்சஸ் ஆகாது. ஆல்தோ த வேல்யூம் ஆஃப் த மேட்டர் சேஞ்சஸ். அதோட வேல்யூம் தான் என்னது, வேல்யூம் ஆஃப் த மேட்டர் சேஞ்சஸ், த சைஸ் அண்ட் த நம்பர் ஆஃப் த பார்ட்டிகிள்ஸ் மேட்டர் டூ நாட் சேஞ்சஸ் ஆகாது. சைஸ், நம்பர் ஆஃப் த பார்ட்டிகிள்ஸ் ஆஃப் மேட்டர்லாம் என்னது, டூ நாட் சேஞ்சஸ் ஆகாதுமா. Hence, during heating, the mass of matter is conserved. ஹீட் பண்ணுறப்ப என்ன நடக்குது, அந்த மேட்டரோட மாஸ் நிறை வந்து கன்சர்வ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு அயன் லாக் எடுத்துக்கிறோமா, அயன் லாக் எடுத்து அது என்ன பண்ணுறது, டிஸ்டன்ஸ் between the iron particles increases when they are gain enough heat. However, the number of iron particles does not change. Hence, the mass of the iron lock is conserved. இங்கே கொடுத்துருக்காங்க பாருமா,
இங்கே ஒரு இமேஜ் இதில் கொடுத்துருக்காங்க பாரு, இந்த இமேஜில் பாரு, இது மாதிரி என்னது ஒரு அயன் லாக், 2 அயன் லாக்கை எடுத்து நம்ம ஹீட் பண்ணுறது மூலமாக என்னது அது வந்து அதோட பார்ட்டிகிள்ஸ் வந்து அந்த அயன் லாக்கில் இருக்கிற பார்ட்டிகிள்ஸோட என்னது ஸ்பேஸ் இடைவெளியில் பார்த்தோம் அப்படின்னா சேஞ்சஸ் ஆகி என்னது எக்ஸ்பேண்ட் ஆகுது. இருந்தாலும் என்னது அதோட மேட்டர் வந்து மேட்டரில் இருக்கிற மாஸ் வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் நடைபெறுவதில்லை, எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. ஓகேவா? அந்த மேட்டரில் வந்து அந்த பொருளோட நிறையில் வந்து மாஸில் வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் நிகழ்வதில்லை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா? அந்த மேட்டரோட பருமன் அதோட இதில் தான் மாற்றம் ஏற்பட்டாலும் அதோட சைஸு அந்த பார்ட்டிகிள்ஸோட எண்ணிக்கை இருக்கலாமா அதுலேயும் எந்த ஒரு சேஞ்சஸும் நடைபெறாது. அது வந்து ஹீட் பண்ணுறப்ப அதோட மாஸ் வந்து சேஞ்சஸ் எந்த ஒரு சேஞ்சஸும் அதில் வந்து நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் மாற்றம் அடையாமல் காணப்படுகிறது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த மெல்ட்டிங் ஆஃப் ஐஸ் எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க. ஐஸ் வந்து மெல்ட் ஆகிறப்ப ஓகேவா அது ஸ்டேட் அதோட மேட்டர் வந்து என்னது சேஞ்சஸ் ஸ்டேட் அதோட மேட்டர் வந்து அதோட ஸ்டேட்லேருந்து சேஞ்சஸ் ஆகும். எஸ்ஆர்னோ த மெல்ட்டிங் ஆஃப் ஐஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர். த சேஞ்ச் இன் ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் அக்யூர்ஸ் இன் டியூரிங் மெல்ட்டிங். ஐஸ் வந்து என்னது ஹீட் பண்ணுறப்ப என்னது டியூரிங் மெல்ட் ஆகும். மெல்ட்டிங் வந்து என்னது பாயிலிங் அண்ட் ஃப்ரீசிங் அண்ட் கண்டென்சேஷன் இந்த மாதிரி ஸ்டேட்ஸ் வந்து இதில் வந்து அக்யூராக இருக்குமா. when the particles இங்கே கொடுத்துருக்காங்க பாருமா, when the particles இந்த பார்ட்டிக்கிள் possesses enough எனர்ஜி அதுக்கு தேவையான என்னது இந்த பார்ட்டிகிள்ஸோட தேவையான எனர்ஜி கிடைச்சிருச்சு அப்படின்னா போதுமான அளவு எனர்ஜி இருந்துச்சு அப்படின்னா தட் ஓவர் கம் த ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் ஒன் அனதர். இது என்ன பண்ணும் ஸ்ட்ராங் ஃபோர்ஸன் அப்படிங்கிறது வந்து வலுவான ஈர்ப்பு அந்த பார்ட்டிகிள்ஸ்கிட்டே என்ன பண்ணுதுன்னா ஃபோர்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா அது வந்து குறையுது. அவங்களுக்குள்ள ஃபோர்ஸ் என்னது அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் வந்து குறையுது. த பிரேக் ஃப்ரீ ஃப்ரம் ஒன் அனதர் டு அண்ட் மூவ் ரேண்டம்லி. அதுக்கப்புறம் என்ன ஆகும் பிரேக் ஃப்ரீ ஃப்ரம் ஒன் அனதரில் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு என்னது ரேண்டமாக என்னது ஒன்றை விலகி செல்லும் அதோட பார்ட்டிகிள்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிளாக பார்த்தோம் அப்படின்னா சாலிட் ஐஸ் வந்து எப்படி இருக்கும் 0 டிகிரி செல்சியஸில் சாலிட் ஐஸ் வந்து சாலிடாக இருக்கும் 0 டிகிரி செல்சியஸில். அதை ஹீட் பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன ஸ்டேஜ் நடக்கும் மெல்ட் ஆகும். மெல்ட் ஆகி என்னது லிக்விட் வாட்டராக ஃபார்ம் ஆகும். அதே சேம் வேல வென் லிக்விட் வாட்டரை 100 டிகிரி செல்சியஸில் ஹீட் பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அது வந்து ஸ்டீம் ஆயிரும். வாட்டர் வேப்பர் பாயில் ஆகும். ஆவியாக கொதித்து என்ன ஆகுது ஆவியாக மாறிடும். அதான் சொல்லியிருக்காங்க இதில். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே. நெக்ஸ்ட் பாருமா என்ன கொடுத்துருக்காங்க சாலிட்டாக என்ன லிக்விட் கேஸஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்க்கலாம். இதில் இப்போ வந்து இதில் எக்ஸாம்பிள் ஆஃப் எதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா எதுக்காக எக்ஸாம்பிள் இதெல்லாம் வந்து சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர். ஒரு மேட்டர் வந்து சேஞ்சஸ் ஆகுறது தான். ஓகே ஒவ்வொரு ஸ்டேட்டில் எப்படி சேஞ்சஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் அதாம்மா இங்கே சொல்லியிருக்காங்க. இப்போ சாலிட் லிக்விட்லாம் எப்படி ஒவ்வொரு ஸ்டேட்டில் எப்படி சேஞ்சஸ் ஆகுது ஒவ்வொரு மேட்டர் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா சாலிட் அப்படிங்கிறது வந்து வென் சாலிடை வந்து நம்ம ஹீட் பண்ணுறோம் அப்படின்னா அதோட பார்ட்டிகிள்ஸ் எனர்ஜி கெயின் எனர்ஜி பெற்று என்னது வைப்ரேட் மோர் விகாரஸ்லி என்னது அதிகமாக என்னது அதிர்வுறும் வேகமாக என்ன பண்ணும் விகாரஸாக அந்த பார்ட்டிகிள்ஸ் வந்து ஆற்றலை பெற்று என்ன பண்ணும் ஹீட் பண்ணுறப்ப விகாரஸாக அதிர்வுறும் வைப்ரேட் ஆகுமா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா லிக்விட் ஸ்டேஜில் பார்த்தோம் அப்படின்னா லிக்விட் எப்படி வென் த மெல்ட்டிங் பாயிண்ட் இஸ் ரீச்டு மெல்ட்டிங் பாயிண்ட்டுக்கு அது வந்து ரீச் ஆகுதுமா. மெல்ட்டிங் வந்து அக்யூர் ஆகுது. அங்கே வந்து மெல்ட்டிங் வந்து உருகுநிலை அது அக்யூர் ஆகுதுமா. அப்போ வந்து சாலிட் என்ன பண்ணும் லிக்விட் ஸ்டேட்டுக்கு சேஞ்சஸ் ஆகுமா. வென் த லிக்விட் ஸ்டேட் திருப்பி அகைன் ஹீட் பண்ணுறப்ப அந்த பார்ட்டிகிள்ஸ் எல்லாம் திருப்பி கெயின் எனர்ஜி பெற்று என்ன ஆகும்னா திருப்பி வைப்ரேட் மோர் விகாரஸ்லி என்னது அதிகமாக என்ன பண்ணும் அதிக அளவு அதிர்வுறும் வேகமாக அதிர்வுறும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கேஸ் பாயிலிங் இந்த மாதிரி கொதித்தல் லிக்விட் ஸ்டேட்லேருந்து திருப்பி என்ன ஆகும் பாயிலிங் அக்யூர் ஆகும். கொதித்தல் வந்து நடைபெறும். அந்த மாதிரி நடக்கிறப்ப வென் த பாயிலிங் பாயிண்ட் இஸ் ரீச்டு பாயிலிங் பாயிண்ட்டுக்கு வந்தோடனே என்ன ஆகுதுன்னா லிக்விட் என்ன ஆகுது கேஸஸ் ஸ்டேஜுக்கு என்ன இப்போ கேசியஸ் ஸ்டேட்டுக்கு சேஞ்ச் ஆகும். லிக்விட் சேஞ்சஸ் டு இட்ஸ் கேசியஸ் ஸ்டேட். லிக்விட் நிலையிலேருந்து என்ன ஆகும் கேசஸ் ஸ்டேட்டுக்கு மாறிடும். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.